ஒரு ஸ்கேமு இதில் நம்ம எல்லாருமே இன்வால்வ் ஆகிருக்கோம். பட் ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் வருஷம் அதில் இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு ஸ்கேம் நம்ம சுற்றி நடக்குது. அதை நம்ம எங்கேயா யோசிச்சிருக்கோமா, இல்லை அனுபவப்பட்டிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா, அனுபவப்பட்டவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. நான் இந்த ஸ்கேமை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிற முன்னாடி இதில் நான் அனுபவப்பட்டது தான் நான் சொல்கிறேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஸ்கேம் ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது. ஏன்னா இதில் டேரெக்டாக நம்ம இன்வால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் வருஷம் அதை ரினியூவல் பண்ணி இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம். நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேனே, ஏன் இதை நீ சொல்கிற அப்படின்னா, நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட இல்லை பக்கத்தில் யார்கிட்ட கேட்டுட்டு இந்த கதையை பேசலை. இதில் நேரடியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். 3 சம்பவங்கள் நடந்திருக்கு எனக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2013 ஆமாம், ஆல்மோஸ்ட் 2013 நான் ஒரு ஃபேமிலி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அப்போ என் வயசுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 22,000 இருந்தது. நான் லாஸ்ட்டாக இதை புரிஞ்சுக்கிட்டு இது வேணாம் நிறுத்த போது நான் பே பண்ணது 37,000 பே பண்ணியிருக்கேன். 2013 நான் பே பண்ணும்போது ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பே பண்ணி அப்புறம் டாப்அப் பண்ணி 7,500 ஆகி 10 லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு வச்சுட்டு 3 வாட்டி நடந்த சம்பவம். மொதல் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, இது கோவிடுக்கு அப்புறம் என் ஒய்ஃப்க்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ். அதுக்காக அண்ணாநகரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தது சொல்லி ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. யூட்ரஸ் ரிமூவல் மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனு. அப்போ டாக்டர் சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் உடனே இன்சூரன்ஸுக்கு இருக்குது. சரி, இன்சூரன்ஸ் தான் வச்சுருக்கோமே, 2013 வச்சுருக்கிறோம். 2021 தானே நமக்கு 21-22 தானே கொரோனா வந்தது. அப்போ எவ்வளோ வருஷமாக பே பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு கிளைம் இருக்குன்னு சொல்லி நான் தைரியமாக பண்ணலான்னு சொல்லிட்டேன். டாக்டர் எழுதி அனுப்புகிறாங்க. எனக்கு ரிஜெக்ஷன் வருது. அதில் என்ன வருதுன்னா, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டயக்னைஸ் பண்ணீங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன அர்ஜென்சி, இதுக்கு முன்னாடி பண்ண ஹிஸ்ட்ரி எடுத்துடுவாங்க. அதான் சொன்னேன், இப்போ ரொம்ப நாளாக வீட்டில் வயிற்று வலிக்குன்னுவாங்க. நார்மலாக நார்மல் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நார்மலாக லேடிஸ்க்கு ஒரு ஜென்ரல் இஷ்யூன்னு சொல்லி நம்ம பிரச்சனையாக இருக்குன்னு போகும்போது தான் இது பிரச்சனை பெருசுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அவன் நீ இப்போ ஏன் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வான்றான், 4 வருஷம் ஹிஸ்ட்ரி 3 வருஷம் ஹிஸ்ட்ரி தான் நானும் டாக்டர்கிட்ட சொல்லுவேன். டாக்டர் 4 வாட்டி எழுதி அனுப்புகிறாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இரிட்டேட் ஆகி நான் கஸ்டமருக்கு விட்டு கத்தி விட்டேன். பிரச்சனை இருந்தால் அப்புறம் உடனே அவங்க ஒரு ஏஜென்ட் ஒருத்தரை போட்டு அவர் என்கிட்ட பேசி ஓகே அதெல்லாம் பேசிட்டு பில் எனக்கு 1,83,000 வந்தது. கிளைம் எவ்வளோமா கொடுத்தாங்க? 1,20,000 கொடுத்தாங்க. நான் கேட்குறேங்க, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இல்லை இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராது, இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராது. சரி, ஒழிஞ்சு போன்னு விட்டாச்சு. சரி, ஒழிஞ்சு போன்னு விட்டுட்டு வந்துட்டோம். அது ரெனியூவில் வந்துச்சு, பே பண்ணியாச்சு. அப்புறம் ரெனியூல் பண்ணும்போது சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்ததுன்னா, இல்லை சார் பை மிஸ்டேக்கு டிஃபால்ட்டு நடந்துச்சு. சரி, ஓகே, ரெனியூல் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என் பையனுக்கு ரோட்டில் ஒருத்தன் பைக்கில் போன பையனை இடிச்சிட்டான். அவன் கீழே விழுந்துட்டான். அவன் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். முடியல அவனால், லிட்ரலி வாஸ் ப்ரோக்கன் அப்படின்ற சுச்சுவேஷன். நாங்கள் உடனே அவனை கொண்டு போய் இங்கே ரெடில்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. போலீஸ் கேஸும் ஆகிடுச்சு அந்த இது. ஏன்னா அந்த பையன் எதுக்கு அந்த பையன் ட்ரங்க் அண்ட் டிரைவில் இடிச்சிட்டான்னு சொல்லி நைட்டு கொண்டு போயாச்சு. அவனை டச் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறான் என் பையன். அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, இன்சூரன்ஸ் ரெடி இருக்குது சார். சரி, ஸ்கேன் போயாச்சு. ஸ்கேன்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவனை நைட் அட்மிட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் டே மார்னிங் பில்லிங் இன்வாய்ஸ்லாம் இன்சூரன்ஸ் போனால் இன்சூரன்ஸ் ரிஜெக்டட். ஏன் ரிஜெக்டட்னு கேட்டால், இதுக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னாங்க. நான் கேட்டேன், எனக்கு புரியல, இது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்னோட சேஃப்டிக்காக தான் போட்டு வச்சுருக்கேன். டாக்டரே டயக்னைஸ் பண்ணி சந்தேகப்படுறாங்க, ஸ்கேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி கைகால் உடையணும்னு எதிர்பார்க்குறாங்களா? ஸ்கேன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, டோட்டலாக ரிஜெக்ட். அவனுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு 26,000 மேலே ஒரு பைசா கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால், சார் அதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் சும்மா எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு ஸ்கேன்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். எனக்கு லிட்டரலாக பயங்கர இரிட்டேட் ஆகிடுச்சு. என்ன இது இவ்வளோ மட்டமாக எதுக்கு? நான் 2010 கட்டினது அமௌண்ட்டை கணக்கு பண்ணி பார்த்தா லட்சக்கணக்கில் இருக்குது. எனக்கு 26,000 உனக்கு தர முடியாதுன்னு சொல்லி நீ ரிஜெக்ட் பண்ணுறேன். இதுக்கு என் பையனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு கிளைம் பண்ணுறான். சரி, ஓகே, அது எனக்கு அந்த டைமில் என் பையனோட இதை பார்க்குறதா விட்டாச்சு. ஓகே, ஆஃப்டர் அகெயின் அதே வருஷம் முடிஞ்சிச்சு. அகெயின் நான் மறுபடியும் ரினியூவல் பண்ணுறேன். சரி, ஏன்னா நமக்கு ஒரு மித்து ஒன்று வச்சுட்டாங்க. ஐயோ, மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் என்ன பண்ணுவேன், ஐயோ எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்காமா அப்படின்ற ஒரு மித்து கிரியேட் பண்ணிட்டாங்களா. மறுபடியும் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு தலைவலி ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா, அந்த தலைவலின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்குது. நான் மாத்திரை போடுறேன், சரியாகலை. நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு, தலைவலி போல். அதுக்கு அடுத்த நாள் போல் 2 நாள் நான் கண்டினியூஸ் தலைவலியில் இருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே முடியல, ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன். எனக்கு சலைன் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணி பார்க்குறேன். எமர்ஜென்சியில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன தலைவலி போகவே இல்லை எனக்கு.
டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை கொஞ்சம் இதுக்கு மேலே நாங்கள் வந்து அவருக்கு இன்ஜெக்ஷன் போட முடியாது, இன்ஜெக்ஷன் போட்டால் அவருக்கு வந்து வேறு மாதிரி இஷ்யூஸ் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும்னு சொன்னதுனால ஓகே ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து சலைன் போடணும்னு சொல்லிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக ஐவி போடணும்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நான் அட்மிட்டடு. கிட்டத்தட்ட மிட் நைட் ஒரு 3:30 வரைக்கும். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் ஐவி போனதுக்கப்புறம் எனக்கு தலைவலி குறையுது. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அப்சர்வேஷனில் உடனே இருந்துட்டு போங்க, நீங்கள் உடனே நாளைக்கு நான் சார் டிஸ்சார்ஜ் ஆகிடல ஒரு நாள் இருந்துட்டு போங்க அப்சர்வேஷன்ட்டாங்க. ஏன்னா அப்படியே அனுப்ப முடியாதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு பில்லிங் வந்து இன்சூரன்ஸ் காமிச்சாங்க. அகைன் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவங்க எனக்கு ரிப்போர்ட்டில் கொடுத்தது இது வந்து மைக்ரேன் அட்டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு டாக்டர். இது நார்மல் தலைவலி, இதுக்கெல்லாம் வந்து அட்மிட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு இன்சூரன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது நார்மல் ஹெட்டேக்கு, திஸ் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் அட்மிட் அப்படின்னு வராங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த டாக்டர் திருப்பி அனுப்புகிறாங்க, இல்லை இவருக்கு வந்து இது மாதிரி கிரிட்டிக்கல் இஷ்யூ இருந்தது, தலைவலி போல் நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம்னு போட்டு அனுப்புகிறாங்க. இந்த கேட்டகரிக்கு இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு தூக்கி கடாச்சிட்டான். நான் திருப்பி கால் பண்ணி கேட்குறேன், இதுக்கு நீங்கள் நார்மலாக மாத்திரை போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு போயிடலாமே, இதுக்கு எதுக்குன்னு இதே டோனில் என்கிட்ட ஒருத்தன் பேசுகிறான் தமிழில். இதில் அங்கே உட்காந்து டாக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்களாம் இதை. எனக்கு இதெல்லாம் வந்து பயங்கரமான கோவம். சரி ஓகே வந்தேன். அகைன் அங்கே ஒரு 19,000 பே பண்ணோம். நான் அடுத்த நாள் அப்சர்வேஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைங்க இன்சூரன்ஸ் சொல்லுங்கள், அப்சர்வேஷன்லாம் வீட்டில் இருந்துருக்கேன், நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இப்போ இந்த வந்து 2013 நான் பே பண்ண ரேஷியோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 27 ஆரம்பிச்சு 30 வரைக்கும் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பே பண்ணியிருக்கேன். ஒரு சராசரியாக நான் 20,000 பே பண்ணி 20,000 வச்சுக்கோங்களேன். நான் இப்போ 10 வருஷம் அதுவே 2 லட்ச ரூபா ஓகேவா. அதுக்கப்புறம் 3 வருஷம் அதில் 30,000 ஒரு 3-4 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பேன் டோட்டலாக. கிளைமுன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு நடந்தது மட்டும்தான் நாங்கள் எடுத்த ஒரே கிளைமு, அதுவும் 1,00,000 அந்த கிளைமு. மற்றபடி எந்த கிளைமும் எடுத்ததில்லை, எல்லா கிளைமும் ரிஜெக்டடு. இப்போ என்ன இதுக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் வந்து நான் சேஃப்டிக்கு போட்டு வைக்கணும். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு ஏதாவது ஆனால் தான் தருவேன்னா நான் இதுக்கு இதில் கொடுமை என்னன்னா, ஒரு கேன்சர்னு வச்சு இன்சூரன்ஸ் போட வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேன்சர் இருந்ததில்ல அதனால் நாங்கள் இன்சூரன்ஸ் தர மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கேன்சருக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் போட்டிங்க, எனக்கு நோய் இருந்துன்னு தெரிஞ்சு போட்டாலும் நீ தரமாட்டேன், என்ன நோயினே தெரியாமல் நான் போட்டாலும் நீ தரமாட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு வருஷம் பணம் கட்டி உன்னை நான் வந்து ரினியூவல் பண்ணிட்டே போகணும். இல்லை எவன் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஏன்னா இந்த ஸ்கேமில் நான் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் நான் நிறைய பேர் விசாரிச்ச வரைக்குமே நிறைய பேர் இதில் மாட்டிருக்காங்க. ஆனால் வேறு வழியே இல்லாமல் இந்த விஷயத்துல வந்து பே பண்ணிகிட்டே இருக்காங்க, ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. மார்க்கெட் ஷேரை பாருங்கள். நான் ஓப்பனாக சொல்ல, நான் வச்சு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் இதுக்கு மேலே மறைக்கிறேன். மார்க்கெட் ஷேர் பண்ண 40% வச்சுருக்கான் இந்தியாவில். எவ்வளோ பேர் பணத்தை கட்டி ஏமாந்துட்டு இருக்கோம். இதுக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன்? அதெல்லாம் இன்சூரன்ஸே எங்கிட்ட கிடையாது. இப்போ நான் இன்சூரன்ஸே போடல. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தெரியுமா? அரசாங்கம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அரசு மருத்துவமனைகள்லாம் ஸ்ட்ராங்காக தான். நாங்கள் ஏங்க இந்த ப்ரைவேட்டில் போய் பணத்தை கட்டி நாசமாக போகிறோம்? இது கவர்மெண்ட்டில் நடந்ததெல்லாம் எனக்கு பெரிய ஒரு என்னோட லைஃப்பில் ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயம் ரொம்ப 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 மோசமான விஷயம். கடைசியில் கடனை உணவையும் ப்ரைவேட் போகணுன்னா இதுதான். இன்னொன்று நான் சிம்பிளாக கேட்குறேன், எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுங்களேன். ஒரு சிஎம்மாக இருக்கட்டும், மினிஸ்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க. ஏன் நீங்கள் ப்ரைவேட் போகிறீங்க? நீங்கள் தான் நடத்துறீங்க அரசாங்கத்தை. நீங்கள் நடத்துகிற அரசாங்கத்தை நடத்துகிற ஒரு விஷயத்துக்கு ஏன் நீங்கள் போக மாட்டீங்க? நீங்கள் போய் பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு. நீங்கள்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த இடம் தானாகவே சரியாயிடும். இதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நீங்கள் ப்ரைவேட்டில் போய் பார்க்கலாம், ஏன்னா ஒன்று உங்களுக்கு அரசாங்க பணம் இருக்கும், இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட பணம் இருக்கும். சாமானிய மக்களுக்கு அது கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்களா அவங்க கூட தெளிவாக மெயிலில் வாங்க. நான் ரெனியூவல் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நடந்துலாம். ஒருத்தர் சொல்கிறான், இன்னொரு கம்பெனிக்காரன் கேன்வாஸ் பண்ணுறான், அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சுன்னா அது எப்படி சார் பண்ணுவாங்க? ஐவி போட்டாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணுமே. ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் எங்ககிட்ட போடுங்கன்றான், ஒன்றை நம்பி நான் எப்படா போடுவேன்? நீங்கள் எல்லாருமே ஒன்று தானே. நீங்கள் என்னோட பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துறீங்க. ஓகே, இந்த இவர் வந்து மேக்ஸ் வந்து அட்மிட் ஆகிடுவார், இவர் எப்படியாவது காப்பாற்றிடணும்னா நீ இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிற, இல்லை தனிப்பட்ட XYZ அவளுக்காக பண்ணுற. உனக்கு ஒரு லாபம் தானே. 1000 பேர் அடிப்பட்டாங்கன்னா 1,00,000 பேர் உனக்கு பணம் கட்டிருப்பான். அந்த 1000 பேர் கூட நீ முழுசா கொடுக்கறதில்ல. இப்போ புதுசாக ஒன்று நிறையா இன்ஃப்ளூயன்சர் போட்டுட்ருக்காங்க, அன்லிமிட்டெட் இன்சூரன்ஸ் தரேன்னு போடுறாங்க. அது என்ன கர்மம்னு தெரில. பட் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்கேம்குள்ளே மாட்டிக்காமல் தயவுசெய்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் நிறைய பேர் போக ஆரம்பிங்க. ப்ரைவேட் போகிறத விட்டு கவர்மெண்ட் போங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய படித்தவங்க, பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, கலெக்டர்ஸ், இவங்களாம் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலோட டேர்ன் மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அடித்தட்டு மக்கள் போகிறதுனால அவங்க டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே கொஞ்சம் ப்ரொஃபைலாக போக ஆரம்பிச்சுன்னா மாறும். இதை மாற்றினீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட தொல்லை கொஞ்சம் அமைதியாகுங்க. இதை சொல்லணும்னு நினச்சேன்னா நான் தனிப்பட்ட பாதிக்கப்பட்டதுனால இதை சொல்கிறேன். என்னையோ
உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பேர் மேக்ஸ். அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? வச்சு வர்ற சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு, எனக்கு அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான்.